பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மெசேஜ் கடந்து போகலாம். மத்தேயு சுவிசேஷம் 16 அதிகாரம் 24 28 வரைக்கும். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசரை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினார், அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்ப அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிற அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவன் நஷ்டப்படுத்தின லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? மனுஷகுமார் தம்முடைய பிதாவாகிய மகிமை பெருந்துடன் தம்முடைய தூதரோடு வருவார். அப்பொழுது அவன் கிரியத்தக்க அவனுக்கு பலன் அளிப்பார். இங்கே நிற்கிறவர் சில மனுஷகுமார் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன்னே மரத்தை ருசி பார்ப்பது என்று மெய்யா உங்களுக்கு சொல்லி கத்த சொல்லாரு. அவன் சீசரை பார்த்து சொல்றப்பா, இவன் ஆகியனாலும் என்னை பின்பற்ற விரும்பினார், அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான் கத்த சொல்றார். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் அவன் மித்தமாக தன் ஜீவன் ரட்சிக்க விரும்ப அதை இழந்து போயிடுவான். என் மித்தமாக தன் ஜீவனை இழந்து போதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொள்ளான், ஜீவனுக்கு ஈடாக நத்தப்பா கொடுப்பான் சொல்லுவாங்க. சீசரை சொல்லும் போது கத்த சொல்றாரு, அதாவது அவர் மேலே அன்பு வச்சு ஒரு பின்பற்றணும். அதான் என் வாழ்க்கையில் எல்லாம் இயேசு தான், இயேசுக்காக தான் வாழ போகிறேன், இதோட தான் போகிறேன், இயேசு தான் எனக்கு எல்லாமே சொல்லி அவன் இயேசு மேலே அவ்வளோ, அதாவது இயேசு வந்து நேசித்து அவர் மேலே அன்பு வச்சு அவர் அவரோட பாதையில் செல்லுவேன், அவரோடு கூட செல்லுவேன், அதாவது அவரோட சுத்தத்தை செய்வேன், அவர் மேலே அன்பு வச்சு தன்னைத்தானே வெறுத்துனானுங்க. அதாவது இந்த வார்த்தை மித்தமோ, இந்த சுவிசேஷ மித்தமோ, கர்த்தர் செய்த நன்மை மித்தமோ, நீங்கள் அதாவது கர்த்தர் சொல்ல ஒரு ஆத்மாவோட பெருமையாக போகக்கூடாது, ஒரு ஆத்மாவோட அவர் கெட்டு போக சொல்லி நீங்கள் ஆத்மா ஆதாயப்படுத்தும் போது இது மூலியமாக வர பிரச்சனைகள், இது மூலியமாக வர துன்பங்கள், இது மூலியமாக வர வேதனைகள், இது மூலியமாக அந்த நொறுக்கப்படும் போது, இது மூலியமாக உங்களை உடைக்கப்படும் போது, அதாவது இவ்வளோ நாள் நீங்கள் உடைக்கப்பட்டு கூட, ஆனால் உங்களோட நோக்கம், அதாவது இதெல்லாம் நடந்தாலும் சரி, ஆனால் உங்கள் நோக்கம், என்னோட நோக்கம் என்ன, என்னோடய வாஞ்சை என்ன, அதான் சொல்லிக்கிறார். ஒரு வார்த்தையை மற்றவங்களுக்கு சொல்லு, இந்த வார்த்தை கிரியை செய்யும். என்ன நடந்தாலும் சரி, ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லும் போது, அது மட்டும் இல்லாமல் அவர் செஞ்ச நன்மைகள் நீங்கள் சொல்லும் போது, அது மூலயமா அது வர துன்பங்கள் நடந்து சரி நொறுக்கப்படும் போது அது நீங்கள் அது மூலம் படாது, என்னதாலும் சரி பரவாயில்ல, கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல நன்மைகளை சொல்லணும். ஒரு ஆத்மாவும் கெட்டு போகக்கூடாது, ஆத்மா ஆதாயப்படுத்த சொல்லி நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாக வாஞ்சியோடு வாழும்போது பரவாயில்ல, என்னால தான் சரி அதை சகிச்சு நீங்கள் முன்னேறி போகும்போது அது மித்தமாக அதை மித்தமாக உங்கள் ஜீவனை போச்சு. அவரை கற்று சொல்கிறாரு, என் மித்தமாக ஜீவனை போடுறது அந்த கண்டனை கற்று சொல்கிறாமங்க. இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் வாழ்றீங்களா, இல்லை கர்த்தர் தான் எனக்கு எல்லாமே, எனக்கு எது செஞ்சாலும் கர்த்தர் தான், எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இயேசுவை பின்பற்றணும், அவர் மேலே அன்பு, அவர் மேலே வச்ச அன்பனை வெளிப்படுத்தணும், அவர் மேலே வச்ச நேசத்தை வெளிப்படுத்தணும், என்னோடய வேலை அதாவது என்னோடய வேலை வந்து அவர் சுத்தத்தை செய்யணும். அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த சுவிசேஷத்தை எங்கே பிரசங்க சொல்லி அவரோட வார்த்தையை சொல்லுவேன். அது மூலிமா என்ன பிரச்சனை வந்தாலும் சரி பரவாயில்ல, அது மூலிமா என்ன உபத்திரம் பார்த்தாலும் சரி, என்னோடய நோக்கம் என்ன, இந்த வார்த்தை அவங்களுக்கு போகணும். அது மட்டும் இல்லாமல் கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி கர்த்தர் சொல்லுகிறாரு. அதாவது நீங்கள் கர்த்தர் செய்த நன்மைகளை நீங்கள் சொல்லும் போது அது மூலமாக ஒரு நன்மை, அது மூலமாக ஒரு துன்பங்கள், அது மூலமாக ஒரு பாடுகள், அது மூலமாக நொறுக்கப்படும் போது, அது மூலமாக காயப்படுத்தும் போது பரவாயில்ல, என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, என் கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லுவேன், என் கர்த்தர் செய்த அற்புதம் சொல்லுவேன், அது மூலமாக அவன் ரட்சிப்புல வரணும். கர்த்தர் சொல்லுவாரு, ஒரு ஆத்மாவோட பெருமையாக போகக்கூடாது, ஆத்மா ஆதாயப்படுத்த சொல்லியிருக்கிறாரு. என் நோக்கம்லாம் அந்த ஆத்மா ஆதாயப்படுத்தணும். அது மூலயமா வர பிரச்சனை நொறுக்கப்படலாம் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, என் கர்த்தருடைய வேலை நான் செய்வேன், கர்த்தருடைய விஷயத்தை செய்வேன், அது மித்தமே என் ஜீவனை கூட போடலாம் சரி, என் நோக்கம்லாம் ஒரு வேலை செய்வதான் சொல்லி நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் வாழ்றீங்களா, நீங்கள் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போயிடாதீங்க. எப்படியாப்பட்ட பிரச்சனை, எப்படியாப்பட்ட காரியங்கள் நொறுக்கினாலும் சரி, உங்களை யார் காயப்படுத்தினாலும் சரி, யார் உங்களை துன்பப்படுத்தினாலும் சரி, யார் உங்களை நிந்தித்தாலும் சரி, அதை பற்றி நீங்கள் ஒரு நாள் சோர்ந்து போயிடாதீங்க. நீங்கள் கர்த்தருக்காக முன் வச்ச காலை நீங்கள் முன் வைங்க. ஒரு நாள் அதை வந்து நீங்கள் பின்வாங்காதீங்க. என்ன உபத்திரம் சரி, என்ன சோதனை வந்தாலும் சரி, அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க, அவர் மேலே வாஞ்சியாக இருங்க, வேறு அதை காட்டி நீங்கள் அவர் மேலே விசுவாசமாக இருங்க. ஏன்னா அவர் சொல்கிறாரு, என் மித்தமும் ஜீவனை போனால், அவர் என் மித்தமும் ஜீவனை போனாலும் சரி அவங்க ஜீவனை கொடுப்பேன். அதாவது அவர் மித்தமும் உங்கள் ஜீவனை போச்சுன்னா கூட சரி, அதாவது இந்த பூலோகத்தில் உங்கள் ஜீவனை போகும், ஆனால் கர்த்தர் அதுக்கப்புறம் அவர் அவர் வந்து பூலோகத்தில் இந்த இந்த பூமியில் தான் உங்கள் ஜீவன் போச்சுன்னா கூட, ஆனால் கர்த்தர் அதுக்கப்புறம் அவர் அவங்களுக்கு ஜீவனை கொடுத்து அவரோடு கூட வச்சுக்கின்னு உங்களோட பரலோகத்தில் கொண்டு போய் நித்தியமாக தலைமுறைவா அவரோட உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பாருங்க. ஏன்னா கர்த்தர் மித்தமாக படுற பாடுகளை உபத்திலும் சரி, வைராக்கியமாக நீங்கள் கர்த்தருக்காக வாழும்போது எப்படியாப்பட்ட காரியம் நடந்தாலும் சோர்ந்து போயிடாதீங்க. ஒன்றும் இயேசுக்காக முன் வச்ச காலம் ஒரு நாள் பின்பற்ற மாட்டேன் சொல்லி நீங்கள் வைராக்கியமாக ஓடுங்க.
நிச்சயமா அதுக்கேற்ற பலன் உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். அது மட்டும் இல்லாம தன் ஜீவனை ரட்சிக்க விரும்பாது இழந்து போயிடுவான். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டால் அவனுக்கு ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? இன்னைக்கு அன்னைக்கு பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த உலகத்துல ஐஸ்வர்யம் இருந்தா, பணம் இருந்தா போதும், வெள்ளி இருந்தா போதும், பொண்ணு இருந்தா போதும், இந்த உலகத்துல எனக்கு தேவையானது எல்லாமே இருந்தா போதும். அது 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 இருந்தா சார்ந்து வாங்கிடுறேன். கர்த்தருடைய சித்தத்தை செய்யாம, கர்த்தருடைய வேலையை செய்யாம, கர்த்தருடைய நோக்கத்தை செய்யாம, கர்த்தர் சொல்ற அதாவது கர்த்தர் சொல்ற உபதேசத்தை கேட்டுக்காம, கர்த்தர் சொல்ற வார்த்தை கேட்காம, அவர் என்ன சொல்றது நானே கேட்குது. நான் இஷ்டம் போல தான் எடுப்பேன். என்கிட்ட எல்லாமே அதிர்ஷ்டம் போல இருக்குது. அதை சார்ந்து அதுதான் எனக்கு முக்கியம் சொல்லி அதை சார்ந்து வாழ்றாங்க. கர்த்தர் அவங்கள பார்த்தாப்பா சொல்றாரு. அவன் மித்தமா தன் ஜீவனை ரட்சிக்க விரும்ப அதை இழந்து போயிடுவான். அவன் ஜீவன் போயிடுச்சுன்னா அது ஜீவன் போயிடுச்சுது. அது மட்டும் இல்லாம கர்த்தர் சொல்றாரு, அவர் மகிமையா வருவாரு. மகிமையா வரும்போது அவனவனுக்கு ஏத்த கிரியை கர்த்தர் பலனளிப்பாரு. அதாவது நீ கர்த்தர் நிமித்தமா எவ்வளோ பாடு உபத்திரப்படுறியோ, அதாவது கர்த்தர் நிமித்தமா எவ்வளோ நொறுக்கப்படுறியோ அதுக்கேத்த பலன் கர்த்தர் குடுப்பாரு. அதேபோல கர்த்தர் சித்தத்தை செய்யாம, கர்த்தருடைய வேலை செய்யாம, எனக்கு உலகத்துக்கு ஐஸ்வர்யம் தான் முக்கியம். இந்த உலகத்துக்கு காரியம் தான் முக்கியம். அதுக்காக அதுக்கேத்த அதுக்கேத்த பலன் கர்த்தர் குடுப்பாரு. ஆனா இன்னைக்கு நான் நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். நீங்க எந்த நேரத்திலும் சரி கர்த்தருக்கு முன் வச்ச கால ஒரு நாளும் பின் வாங்காதீங்க. கர்த்தருக்காக நீங்க வைராக்கியமா ஓடுங்க. கர்த்தருடைய நோக்கத்தை செய்யுங்க. கர்த்தருடைய வேலையை செய்யுங்க. கர்த்தர் சொல்றாரு, அவர் வரும்போது அவருக்கு அவர் கிறிஸ்து அதாவது அவர் செய்யற அவருக்காக செய்யறது ஒரு நாளும் மரித்தாலும் அவங்க பிழைப்பாங்க. நீங்க கர்த்தருக்காக வாழும்போது வைராக்கியமா போடுங்க. எது வந்தாலும் உதயத்தை எழுப்பி முன்னேறி